ஹே எவ்ரிவன். அதாவது ஒரு நிறுவனம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் இருக்கணும். அது எம்டியாக இருந்தாலும் சரி, ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி, ஒரு இன்சார்ஜாக இருந்தாலும் சரி. இது சின்ன ஒரு உதாரணம் அப்படின்னா, ரத்தன் டாட்டா என்ன பண்ணுறாரு அப்படி, நானோகாரை நான் ₹1,00,000 நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது, அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அந்த பிளான்ட் வைக்கிறதான இடங்கள் சரியாக அமையலை. நிறைய இடங்களில் அவருக்கான அப்ரூவல் கிடைக்கல. ஒரு கட்டத்தில் என்ன, குஜராத்தில் ஒரு அப்ரூவல் கிடைக்குது. 4-5 வருஷம் கழித்து அந்த அப்ரூவல் கிடச்சி அதை ரெடி பண்ணி வெளியே வருது. அப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் ₹1,00,000 கொடுக்க முடியாது. நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க, நம்ம இந்த ரேட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதாயிரும் அப்படின்றாரு. உடனே என்ன பண்ணார், ரத்தன் டாட்டா என்ன சொன்னார் அப்படின்னா, நான் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன், ₹1,00,000 நான் காரை கண்டிப்பாக கொடுத்துட்டேன். அப்போ கண்டிப்பாக நான் அந்த ரேட்டுக்கு தான் விற்பேன். முதல்ல இருக்கக்கூடிய 1,00,000 நபர்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த காரை ₹1,00,000 தான் கொடுப்பேன் அப்படின்றார். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ப்ராமிஸ் இஸ் எ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக மீறாமல் இருக்கணும். அதுதான் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய நபர்களுக்கு இது மிக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.